இன்றைய நாளுக்கான தினக்கவிஞருக்கு வர இப்பொழுது வஜிதாவின் ஊரோடு விளையாடு இடம்பெறுகின்றது. வாருங்கள் வஜிதா மாம்பட்டர்களே, வணக்கம். வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும், வணக்கம் பாமுக நேயர்களுக்கும். மீண்டும் ஒரு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்றும் ஊர்களும் சில இந்த வட்டார வழக்கு சொற்களும் அடுத்தது சில விடயங்களை நாம தெரிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்க நாட்சிக்குள்ள போவோம். மற்றவர்களிடம் குறைகளை காணும் முதல் நம்மளிடம் இருக்கும் குறைகளை முதலில் தேடிக்கொள்வோம் என்று பொருள் கொண்டு நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்ப மற்றவங்களுக்கு இருக்கிற குறைகளை நாங்க தேட முதல் நம்மள்ட்ட இருக்கிற குறைகளை நாங்க தேடுவோம் முதல் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு அழகான ஊர் இது. பணம் கடனாக பெறுவதற்காக கொடுக்கப்படும் வாடகை என்று அழைப்பர். கடன் அந்த இந்த பணம் இருக்குதான, பணத்தினால கடனாக பெறுவதற்கு நாங்க கொடுக்கப்படுற ஒரு வாடகை ஒன்று இருக்கு. அதை நாங்க இவ்வாறு நாங்க அழைப்போம். அடுத்தது 2ஆம் பகுதி மைதானம் எனப்படும். மைதானம் எனப்படும் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு அழகான ஊர். இங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம். மாவட்டம் இலங்கைக்குள்ள ஒரு மாவட்டம். நீங்க முயற்சி செய்து பாருங்க, தரவுகளை வைத்து திருப்பி நாங்க தெரியாவிட்டா கடனை கடனாக பெறுவதற்கு கொடுக்கப்படும் வாடகை. வாடகை வாடகை 5 எழுத்துக்கள். வட்டி திடலண்டா 6 எழுத்துல வரும். வெளி கடைசி பக்கம் வெளியோடு வரும். கடைசி பகுதி மைதானம் வட்டி வெளியில் வருமோ? உங்கள் பதில் அதுவாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன பெயர் சொன்னவா? 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. பணம் கடனாக பெறுவதற்கு கொடுக்கப்படும் வாடகை. வட்டியத்தானே வாடகை என்று சொல்றீங்க? நான் சொல்லல, நீங்க கண்டுபிடிக்கணும். நான் தரவு தந்திருக்கின்றேன். கடனுக்கு நாங்க சும்மா கொடுக்க மாட்டோம். அப்ப நாங்க ஒன்றுக்கு வட்டி காசு கொடுப்போம். வட்டி உங்களுக்கு பதில் அதிலாக இருக்கிறது. நீங்க இந்த ஊரை இணைத்து சொல்லுங்க. 2ஆம் பகுதி மைதானம் எனப்படும். அது வெளி வட்ட வழி வஜிதா, வட்டி வழி என்று வரும். சொல்லிக் கொள்ளுங்கள் பாப்பம். வட்ட வழியில அப்படி இன்னொரு ஊர் இருக்கு. வட்ட வழியில பதில் வந்திருக்கிறது. ஜியாக்கா சொல்லியிருந்தார் முதலாவது, 2வது செல்வி அக்கா சொல்லியிருந்தார் வட்டி வெளி. வட்டி வெளிதான். இப்ப நாங்க பணத்தை இந்த கடனா கொடுக்கறது, பணத்துக்கு கொடுக்கறது வட்டின்னு சொல்லுவோம். வீடுகளை கொடுக்கறது இருக்கு. நான் சொல்லுவேன் இடத்தை சொல்லுவேன் நான். இப்ப நாங்க இந்த இதுல நாங்க பணத்துக்கு கொடுக்கறது வட்டி மாதிரி, வயல்களை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? அது குத்தகை. வாணி இருங்கம்மா, வாணி கொஞ்சம் இருங்கம்மா. நீங்க சாரி ஓகே வயல்களை கொடுப்பதை வயல்களை கொடுப்பதை அதான் குத்தகையா? வாணி சொல்லிட்டு குத்தகை. வயல்களை கொடுப்பது குத்தகை. வீடுகளை கொடுப்பது வாடகை கொடுக்குற. அப்படி இருக்குது. இன்னொன்று இருக்குது. நான் அடுத்த முறை அதை கொண்டு வருகின்றேன். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. தாவரத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் இது. 5 எழுத்துக்களா? ஊரு 5 எழுத்து. தாவரத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் இது. 2ஆம் பகுதி தேவர் உலகு அல்லது மழை பெய்கிற மழை, அந்த மழை என்று சொல்லப்படும். மலையா? மழை ரெயின் மலை இல்ல, மழை. அதுதான் எனக்கு இந்த அது பரவாயில்ல சொல்லுங்க. அதுக்காக தான் சொல்றேன், பெய்கிற மழைன்னு சொல்றேன் தானே. மொட்டு துளின்னு வருமோ? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மக்கா. முதல்ல இது தரவை திருப்பி சொல்லுங்க. நீங்க துண்டு துண்டா எடுத்து கொடுக்காம நீங்க கண்டுபிடிங்க. விலங்குதா? திருப்பி சொல்லுங்க உள்ள. தாவரத்தின் மிக முக்கியமான பகுதிகளாகும். எல்லா பகுதியும் முக்கியம் தான் தாவரத்துல. இதுவும் முக்கியம்தான். ஓகே. தாவரத்தின் மிக முக்கியமான
ரெண்டாவது தேவர் உலகு. தேவன் உலகு. ஆக முக்கியம் இல்ல, ஆக முக்கியமான பகுதி இல்லது, முக்கியமான பகுதிகள் இதுவும் ஒன்று. மிக முக்கியம். தாவரங்களின் மிக முக்கியமான பகுதிகள். வேற 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 எடுக்காம நீங்க மத்த பகுதிகள் எடுத்துக்கொள்ளுங்களா. கிளை கிளை மொட்டு துளி என்று வருமோ? மொட்டு துளியன் உங்களோட பதில் அதா? உங்களோட பதில் அதான் இருக்கு. மட்டு என்று வராது. மட்டு என்னண்டாக்கா அதுக்குள்ள வரும். மொட்டு மொட்டு குழி. மொட்டு துளி என்று சொன்னேன். தேவர் உலகு அல்லது மலை இருக்குமா? மழை மழை மழையா? ரெயினை ரெயினை கோவையா? மலை என்ன மலை மழை ஈசன் நிக்கிறீங்க பேசலாமா? மழை நேற்று வாணி நேற்று நான் யாருன்றதுல வந்துட்டது போல. மொட்டு மலையும் என்ன ஜாக்கட பதில் மொட்டு மலை. மொட்டு என்ன சொன்னாங்க? சொன்ன நீங்க மலைக்கு முதல் பெயர் சொன்னீங்க. என்னோட மலை இல்ல 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 அப்படி சொல்லல. இரண்டாம் பகுதி தேவர் உலகு அல்லது மலை. மழையோ மலையோ? ஐயோ மழைதான் இப்ப சொன்ன. மழை 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 ரெயின் ரெயின் மொட்டு மலை என்று சொல்லி பாக்குறேன். டச்சுல சொல்றேன்டா ரேகன். மொட்டு மலை மழை. முதல்ல பகுதி என்ன? தாவரத்தின் மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. அதுல இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. ஆனா வேற விட்டுட்டு நீங்க மத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள். வேற விட்டுட்டு தேடுங்க. அரும்பு துளி அரும்பண்ணு அரும்பு துளி துளி மலைக்கு மொட்டு மலை அரும்பு மலை என்று வருமா? எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்து. பட்டை துளி. பட்டை துளி. பட்டை பட்டை இறைச்சிக்கறி ஞாபகம் வந்துட்டு போல. இல்ல இல்ல இது மரத்துல பட்டை எழுதுன்றதானே? தாவரம் தாவரத்தின் தாவரம் வேண்டா மொட்டை தாவரத்தின் பட்டை வராது. ஓகே ஜெல்வியாக்கா என்ன தெரியலையே. வேற நான் அதைத்தான் கொப்பு கிளை அதுகளை பத்தி சிந்திக்க பார்த்தேன். அதுக்குள்ளதான் வரலாம். கொப்பு மலை அதுக்குள்ளதான் வரலாம். அதத்தான் கொப்பு அங்கால மலைக்கு என்னன்னு தெரியலையே. கொப்பு வழி வெளியண்டு வரும். கொப்பு வழி தேவர்கள் உலகன்னு சொன்னீங்களா? தேவர் உலகண்டு ஒரு கருத்து இருக்கிறது. அப்ப கொப்பு கொப்பு என்னண்டு வரும்? உலகு உலகம் கொப்பூமியா? கொப்பு பூமி உலகம் தேவர்கள் உலகம். அதுக்கு நான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் தரவ இலக்கு நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, முயற்சி செய்யுங்க. விளங்கையில தெரியல. அப்ப தரவ நான் இலகுவாக்கட்டா? ஓமாம். மலை எங்க இருந்து வருகின்றது? இளவேணி இளவேணி கொப்பு மலை. தரவத்து இலகுவாக்குறேன். கொக்கு மாடு மடுவுல இருந்தா மழை வருது. வெளியண்டும் வரும் வானண்டும் வரும். வானவில் கொக்கு என்னது வருது? மரத்துல கொக்கு வருது. அப்ப மரத்துல தாவரங்களில் மரம் என்று சொல்லல, தாவரம் மரம் வேற. மரம் உயரமாக வளர்றது. தாவரம் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்றதுதான் தாவரம். தட்டுவான் என்று ஒரு இடம் இருக்குது. சிறப்பான வாழ்த்துக்கள். தட்டுவான். முல்லைத்தீவு பகுதியில் நான் தேடும் ஒவ்வொரு ஆக்களும் அமைதியா இருங்க. நான் முல்லைத்தீவு பகுதியில தேடும் பொழுது தட்டுவான் இல்ல தண்டு தண்டு. ஆனா இதே நேரம் வச்சுதான் ஒவ்வொருத்தராக கேளுங்க. ஏனென்றால் அனாக்கா கதைக்கிறார், அது வெளியில வரையில கேட்கறதுல தெரியல. அவரும் பதில சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தராக கேளுங்க பிளீஸ். தயவு செய்து ஒவ்வொரு பேர்களாக பதில்களை நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு முயற்சி தானே.
வண்டு மான் தான் தாவரங்களின் மிக முக்கியமான தாவரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளராததான் தாவரம் என்று சொல்வார்கள். அததான் தண்டு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் செழித்து வளர்ற. தேவர் உலகுண்டு வானுக்கு தேவர் உலகுண்டும் ஒரு கருத்து இருக்கிறது. மழை சொல்றது தேவர் உலகம்னு சொல்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த செல்வி அக்கா நீங்க பதில தந்திருந்தீங்க. தயவு செய்து ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க, உங்களோட பதில எத்தனைத்து கொள்ளுங்க ஒவ்வொரு ஆக்களா. அடுத்தது நான் இப்பொழுது தரப்போறேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது, சரியா? ஒரு இந்து குழந்தை, பெண் குழந்தையின் பெயர். முதலாவது பகுதி, இந்து சமயத்து மக்கள் இந்த பெயரை பெண் குழந்தைகளுக்காக வைப்பார்கள். 4 எழுத்துக்கள் உள்ள ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் இருக்கிறது. அதுக்கு செல்வப்போக்குன்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த பேருக்கு செல்வப்போக்குன்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த பேருக்கு நீங்க பாவனா வரிசையில் அந்த பெயரை தேடிக்கொள்ளுங்கள், சரியா? உங்களுக்கு இலக்குவாக்கியிருக்கிறேன். பாவனா வரிசையில் அமைதியாக இருந்து கேளுங்க. பாவனா வரிசையில் அந்த பெண் குழந்தையின் பெயரை தேடிக்கொள்ளுங்கள். 4 எழுத்துக்களை கொண்ட பெண் குழந்தை. இந்து மக்கள் ஒவ்வொரு இந்த சமூகத்தவர்களுக்கு அந்த பெயர்களை வச்சு நீங்க என்ன சமூகம் என்று நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுபோல இது இந்து பெண் குழந்தைக்கான ஒரு பெயர். இது சமூகம் சமயம் சொல்றீங்களா? சமயம் என்று சொல்லி நான் அதை சொன்னேன், பிரச்சனை வந்துடும் பயந்துதான். இல்ல சமூகம் தான் பிரச்சனை வரும், சமயம் ஓகே. நீங்கள் அந்த எழுத்துக்கான ஒரு உதாரணத்தை இதுக்கு மேல தரையில அது நான் பாவனா இல்ல நீங்கள் சொன்ன எழுத்துக்கு புரியாமல் கிடக்குது. காவன்னா அல்ல பாவன்னா. ஓகே. அதுக்கான பொருள், அந்த பேருக்கான பொருள் செல்வப்போக்கு. ஒவ்வொரு பேருக்கும் கருத்து இருக்குந்தானே, அது போல செல்வப்போக்குண்டுதான் அந்த செல்வ அந்த போக்கின் அனுகூலமான பேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேரை நான் தேடி பார்த்தேன். 2ஆம் பகுதி, இது ஒரு மரப்படகு அல்லது கடல்ல ஓடுற ஒரு வாகனம். கடல் இந்த நீர்நிலைகள்ல ஓடுற ஒரு வாகனம். எத்தனை எழுத்துக்கள்? மொத்தம் 7 எழுத்து. நான் இருக்கா சொல்லி பார்க்கண்டா? சொல்லுங்க, ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க. ஜெயாக்கா பார்வதியோடம். நீங்க பார்வதியோடம். ஜெயாக்கா நான் வாணிமோகன் லக்ஷ்மி ஓடம். பார்வதி வத்தை என்று சொல்லி பாக்குறேன். செல்வி அக்கா பார்வதி. நான் லக்ஷ்மி வத்தை சொல்றேன். நீங்க லட்சுமி வத்தை. சொன்ன வாணி நான் சொல்கிறேன் பாவனா வாணி. அதுக்காகத்தான் வாணி நான் அந்த ஒரு பெயரை உதாரணப்படுத்தி சொல்ல சொன்னேன். ஓகே ஓகே சரி ஓகே. வனிதா நான் சொல்கிறேன் பார்வதி வத்தை. நீங்க பார்வதி வத்தை. ஓகே. ஈஸ்வரண்ணா சைலண்டா இருக்கிறார். பின்பகுதி சரியாக இருக்கிறது. எல்லாரும் ஓடம் சொன்னாக்களை தவிர வத்தை சொன்னது சரி. நான் சொல்லியிருந்தேன். செல்வி அக்கா வத்தை சொல்லியிருந்தார். இந்த நேவிஸ் அக்காவும் வத்தை சொன்ன நினைக்கிறேன். வத்தையா? நேர்வஸ் அக்காவும் வத்தை சொல்லியிருந்தா. ஓடம் பிள்ளை வத்தை. இந்த ஓடமும் சரி, ஆனா அந்த 3 எழுத்துல வத்தை தான் அந்த ஊருக்கான இதாக வருகிறது பின்பகுதி. ஆனா பேர் பிழைக்கின்றது. இப்பொழுது சொல்லிக்கொள்ளுங்கள். ஒரு குழந்தை கிடைத்தவுடன் உங்களுக்கு கேட்க முடியாத ஒரு சொத்துக்கள் கிடைத்தவுடன் பாக்கியவத்தை. சரியான கட்டிக்காரி வாணி. பாத்தீங்களா? கிடைத்தவுடன் எங்களுக்கு ஒரு பாக்கியம் என்று சொல்லுவோம். பாக்கியாவத்தை தான் இந்த ஊர். எங்க இருக்குன்னு நீங்க தேடிக்கொள்ளுங்களாம். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. 5 எழுத்துக்களை கொண்ட. ஆண் குதிரைக்கு இவ்வாறு அழைப்பார்களாம். பொன்மணிக்கும் இப்படியான ஒரு பெயர் இருக்குது. பொன்மணிக்கும் இப்படியான ஒரு பெயர் இருக்குது. அது அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்களுக்கு நான் இலக்குவாக்குவேன். ஆண் குதிரைக்கும் இவ்வாறு அழைக்கப்படும். பொன்மணி ஒத்த கொம்பும் பாவனாவும் சின்னன்னாவும். பொன்மணிக்கும் இந்த இப்படியான ஒரு பெயர் இருக்கிறது. அடுத்தது நீர்நிலை அல்லது பசுவின் பால் மடியையும் இவ்வாறு அழைப்போம். பசுவின் பால் மடியை இவ்வாறு அழைப்போம். நீர்நிலையையும் இவ்வாறு அழைப்போம். 2ஆம் பகுதி. நீங்க 2ஐயும் இணைக்கும் பொழுது ஒரு அழகான ஊர் ஒன்று இங்கு ஒளிந்து இருக்கிறது.
ம். பொண்ணுக்கு வச்சுதான் நாங்கள் தங்கத்தை தான் மறக்காமல் வச்சிருக்கிறோம். பொன்மணி. பொன்மணி. நான் இலக்கு வாக்குனா டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. ப்ளீஸ் திருப்பி ஒருக்கா அந்த தரவுகளை ஒருக்கா சொல்லுங்க கொஞ்சம் கேப்ப விட்டு. ஆண் குதிரைக்கு வரழைப்பார்கள். ஆண் குதிரை. ஓகே. ஆண் குதிரை. இப்ப நாம ஆண் பூனைக்கு என்ன சொல்லுவோம்? கடுவன் சொல்லுவோம். கடுவை. ஆமா. ஆண் மாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? கண்டுவா. ஆண் மாட்டுக்கு என்ன சொல்ற? காளை 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 மாடுன்னு சொல்லுவாங்க. காளை மாடு. ஆமா. காளை மாடு. பெண் மாட்டுக்கு பசுன்னு சொல்லுவோம். ஆமா. அப்படி இருக்குதான். அது போல ஆண் குதிரைக்கு இவ்வாறு அழைப்பார்கள் 3 எழுத்துக்களை கொண்டு. அடுத்தது பொன்மணிக்கும் இவ்வாறு சொல்வார்கள். பேச்சு வழக்குல சொல்லும் பொழுது நீங்க எல்லோரும் ஊரை கண்டுபிடிப்பீர்கள். நீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா முயற்சி செய்யுங்க. முதல் முயற்சி செய்யணும். அதான் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி போட்டா அதான் நாங்க யோசிக்க வேணும். ஒரு முயற்சியை நம்ம 5 எழுத்து நீங்க என்ன எங்களோட மூளையை கொஞ்சம் கசக்கி பார்ப்போம். ஆண் குதிரைன்னா பிறவி என்று சொல்றது. பிறவி என்றா குதிரை தானே பொதுவானது. பிறவினா எல்லாத்துக்கும் சொல்லப்படும். பொதுவான இதுதானே ஆண் குதிரைக்கு சொல்றது. பரின்னு சொல்லுவாங்களா? பரி குதிரைக்கு சொல்றது. எல்லா குதிரையும் பரி நரியாக்குன ஒலி. ஆண் குதிரை ஆண் சிங்கம். குதிரையில ஆண் சிங்கத்துக்கு பிடிக்கும். ஆண் சிங்கத்தை கேக்குறீங்களா? இப்ப ஆண் குதிரை இல்ல சும்மா பகுதி சொன்னமா? ஓகே ஓகே. அதுதான் குதிரைக்கு சொன்னா ஞாபகத்துக்கு வருது. என்னடா அதான் ஜியாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க மறந்துட்டாங்க. ஜியாக்க செல்வியாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க இந்த உங்களோட நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி இல்ல நாங்க முந்தைய ஒரு கட்டு கொடுத்த நாங்க ஞாபகம் வருது. இப்ப நான் தரவை எளிமையாக்க போறேன்னா, இந்த கொஞ்சம் உடம்பான ஆக்களை நாங்க இவ்வாறு அழைப்போம். கருமனண்டு. ஓகே. உங்களை விட்ட உதவி கேட்கப்படும். பொலிகண்டி என்று வருமா? பொலிகண்டி இல்ல. ஆண் குதிரைக்கு பொலி என்று சொல்ல ஒரு பேர் அப்படியும் இருக்குது. அதுவும் பொரியும் இருக்குது. அதுவும் ஆண் குதிரைக்கு சொல்றது. இது முத்துனா சந்தைக்கு வரும். கத்தரிக்காய் முத்துனா சந்தைக்கு வரும். அது மாதிரி ஒரு அடைமொழி பொருளை நீங்க கண்டுபிடிக்கணும். தரவுகள் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. பருத்துறை வருமா? பருத்தித்துறைக்கு இப்படி ஆண் குதிரைக்கு பருத்தி என்ன சொல்ற? ஒரு உடம்பான ஒரு பெண்ணை பார்த்து நாம என்ன சொல்லுவோம்? பொம்பளைய சொல்றதா ஆம்பளைய சொல்றோம்? பருமன் சொல்லுவோம். அதான் முதல் சொன்ன பருமமுத்தன். நீங்க டக்குண்டு பருமன் என்று சொல்லுவீங்களா? தொக்கண்டு சொல்லுவோம். அது பேச்சு வழக்கு இன்னொன்று சொல்லுவோம். குழந்தை பிள்ளைகள் அப்படி இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ அப்படியெல்லாம் நாங்க சொல்றல. டக்குன்னு என்ன சொல்லுவோம்? டக்குன்னு கண்ட உடனே வாழ்த்துக்கள். யாரு சொன்ன? குண்டு 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 வழியோ. இப்ப நீங்க முதல் குண்டு மணி இரண்டாம் பகுதி நீர்நிலை அல்லது பால்மடி என்னன்னு சொல்லுவீங்க. அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது. இந்த மடி என்று சொல்ற மாதிரி இன்னொரு பேர் இருக்குது. மடி என்று சொன்னாலும் பால்மடி தான். அந்த பால் அந்த பசுட பால் மடிய மடி என்று சொல்லுவோம். அதற்கு இன்னொரு பேர் இருக்குது. எத்தனை எழுத்துன்னு சொன்னீங்க? 3 எழுத்து வந்துட்டு 5 எழுத்து 2 எழுத்து நீங்க தரணும். நீர்நிலை என்று சொன்னீங்க. நீர்நிலைக்கும் இவ்வாறு சொல்லுவோம். ஒரு மர நடுகைக்கான செயல்பாடு, ஆரம்ப செயல்பாடு. இவ்வளவு தரவு தந்துதான் இப்ப நீங்க ஊரை கண்டுபிடிக்கிறீங்க. குண்டு மடு
நடு. ஆஹ் ஆண் குதிரைக்கு குண்டுண்டு சொல்லப்படுது. குண்டன்றதா? ஓகே ஓகே. அது பொன்மணிக்கும் குண்டுண்டு சொல்லப்படுதான். பொன்மணிக்கு அதான் குண்டுமணி என்று சொல்றோம். குண்டுமணி என்று சொல்றது. குண்டுமணி ம். என்று சொல்றது பொன்மணிக்கு. அப்ப நீங்க அது தங்கத்துக்கு பொன்மணி போனீங்க. என்று வர குண்டுமணி என்றோனா அது குண்டு மடு. ஞாபகத்துக்கு வருது. ஓகே. குண்டுண்டு சொல்லப்படுவது மணி. அப்ப குண்டு ஒரு குழந்தைய பார்த்து இன்னும் குண்டு அரிக்குன்னு சொல்லுவோம் நாங்க. பெருமன் அரிக்குன்னு சொல்றது இல்ல உடனே. இன்னும் குண்டு அந்த குழந்தைன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. பவுன் அடுத்த இருக்கிற அதுக்கு சொல்றதா அந்த குண்டுமணி. குண்டுமணி. அடுத்தது அந்த அந்த 2ஆம் பகுதி மடுவுக்கு அந்த பால்ற இந்த மடிய மடுன்னு சொல்வார்கள். ஓகே. மடி மடு. மடு மடுன்னு குண்டு சொன்னாலும் மடு. மடுன்னு சொன்னாலும் பால் மடிய குறிக்குமா. இந்த அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது அழகான ஒரு ஊர். 4 எழுத்துக்களை கொண்ட ஊர். இது ஒரு வகை சிறிய மீன் வகை. இது ஒரு சிறிய மீன் வகை. அது வாணி சொல்லுவா பாருங்க. இது ஒரு சிறிய மீன் வகை. 2ஆம் பகுதி மாதா கோயில் இருக்கும் ஒரு பகுதி. மாதா கோயில் இருக்கிற பகுதியை நாங்கள் இவ்வாறு சொல்லுவோம். அது எந்த பகுதியில் அழகான பெயர் போன ஒரு இடத்துல இந்த முன் அடைச்சொல்ல வச்சுதான் அந்த மாதா கோயில் அழைக்கப்படும். உங்களோட பழைய நினைவுகள், கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் இந்த கோயிலில், இந்த தேவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. அப்ப உங்களுக்கு ஞாபகத்துக்கு உடனே வரணும். பதி என்று வரும் கடைசி கூடை மடுவா? வீதி மேல பதி என்று வரும் கடைசி பகுதி. என்ன பதி பதி உங்களுக்கு மண்டையில பக்கத்துல இருந்தா குத்து 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 மடு மாதாடு மடு என்று வரும். மடு சூடை சிறப்பான வாழ்த்துக்கள். மடு மடு மாதாவோ அது அதுக்கோ. அவதான் மன்னார்ல இருக்கிறா. ஆமா ஆமா ஆமா. மடு சூடை மடுன்னு சின்ன மீனுன்னா சூட மடு மடுப்பதி என்று சொல்லுவாங்க தானே. மடுப்பதி என்று சொல்லுவார்கள். மடுப்பதி மடுதான். அது மடு அதுதான் வந்துட்டு நான் சொல்லிட்டேனே. சூடை இங்க என்ன? மடுவா? அடுத்து அந்த மீன் வரல இன்னும் ஒரு சிறு வகை மீன். அது போல ஒரு காட்டு பற்றையையும் இவ்வாறு அழைப்பார்கள். முள் நிறைந்த பற்றை. அது 2ஐயும் சேர்த்து இன்னைக்குள்ள அந்த மீன் பேரும் பெறும். அந்த பற்றைக்கு காரை மடு. சிறப்பான காரை மடு. கார மீன். ஆமா ஆமா. எல்லாரும் ஆமோதிக்கிறீங்களா? சரி. அது காரை மடுதான் நம்ம வச்சிருந்த ஊர். இது காரை மடு. காரைமடு. அந்த வட்டி வழி இந்த பத்மினி அவரை கேட்டிருந்தா அம்பாறை பகுதியில் இருக்கிறது வட்டி. இந்த வட்டி வழி. அடுத்தது தட்டுவான். அது முல்லைத்தீவில் இருக்கிறது. முல்லைத்தீவில் இருக்குது. காரைமடு அது நான் இந்த பகுதியில் குறித்து வைக்க மறந்து போயிட்டேன். அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது 6 எழுத்துக்களா? முதல் பகுதி இது ஒரு இலக்குண்டா நாங்க அந்த ஒரு குறிந்து சொல்லுவோம் தானே. ஒரு நோக்கி போறது இலக்கு. ஈனா சின்ன லான இலக்கி வர அந்த சின்ன இல்லன்னா பல்லுக்கு வர அந்த லான வருது இலக்கு. ஒரு இலக்கு. அடுத்தது ஒரு பிரிவுகளையும் இது குறிக்கும். முதலாம் பகுதி பிரிவுகளையும் குறிக்கும். கல்வித்துறையோட சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அப்படியான அந்த அதுகளை ஒரு பிரிவையும் குறிக்கலாம். அடுத்தது 2ஆம் பகுதி இது ஒரு ஓர் இந்து மகனின் ஆணின் பெயர். திருப்பி இது ஒரு இந்து மகனின் ஆண் பெயர். பின்பகுதி இந்து மகனின் ஒரு இந்து மகனின் ஆண் இந்து சமயத்து ஆண் மகனின் பெயர். ஓகே. அவ்வளவுதான். முன்பகுதி ஓர் இலக்கு. குறிக்கோள் இலக்கு. இது ஒரு இந்து சமயத்தின் கடவுளாகவும் கொள்ளப்படுகிறது. இந்த கடவுளுக்கும் கதிர்காமத்துக்கும் செல்ல கதிர்காமத்துக்கும் நெருங்கிய ஊரகு இணைச்சி கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. செல்ல கதிர்காமத்துக்கும் இந்த கடவுளுக்கும் நெருங்கிய வேறுபாடு. நீங்க போனீங்கன்னு சொன்னா அழகான இடங்களை பார்க்கலாம். அவங்களோட சரித்திரமே இந்த செல்ல கதிர்காமத்தில் இருக்கின்றது. கதிர்காமத்தில் இந்த சரித்திரம் இருக்கின்றது. கதிர்காமம் ஒன்று இது. கதிர்காமத்தில் அந்த 7 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டர் பக்கத்துல செல்ல கதிர்காமம் ஒன்று இருக்குது. இந்த கடவுளின் சரித்திரம் அங்கு பதிவாக்கப்பட்டிருக்கிறது.
நாங்க காசிக்கு அந்த ஒரு குளம் இருக்குது, மீனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி போடலாம். மாணிக்க கங்கை மாணிக்க கங்கை தான் நாங்க ஓடுகிற கங்கை. ஆமா. தெரிந்திருக்க வேணும், இந்து மக்கள் கட்டாயம். சரித்திரம் இருக்கிறது இலங்கையில். சீதா அவன் இதுதான் அது இருக்கு. சீதாவளி வேற, அது நுவரெலியா. சீதாவளி நுவரெலியா. இது இது கதிர்காமத்தில் இருக்கின்றது. ஆணின் பெயருக்கு என்ன கடவுள்? சிவன் வருந்தானே சிவன். சிவன் சிவன் சிவனொளி பாதமலையை குறிக்கின்றது இலங்கையில். அவருக்கும் ஒரு முக்கியத்துவம். 4 முருகன் கோயில் தானே அது? முருகனுக்கான ஒரு பெயர் வருமா? காங்கேசன் அப்படி ஏதாவது? வேலன். இந்த நீங்க எடுத்திருக்கிறீர்கள், ஊரை சொல்லிக் கொள்ளுங்கள். யார் தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப வேலன் வேலன் எடுத்து கொடுக்காமல் ஊரை சொல்லுங்கள். நானா என்ன சொல்றீங்களா? ஆம், சொன்னா நான் அதை காங்கேசன் ஓடை இல்ல, நீங்க உங்களோட வாயால வந்திருக்குது சரியா. நீங்க அதை மாத்த வேணாம், பேர்களை மாத்த வேணாம். அதை வைத்துக்கொண்டு நீங்க முன்பகுதியை தேடிக்கொள்ளுங்கள். ஓகே ஓகே. எத்தனை எழுத்து சொன்னீங்க ரஜிதா? 6 எழுத்து. நீங்க கட்டாயம் எங்கட தாயகத்தில் இருக்கிற சில இடங்களை நாங்க ஊரோட மட்டும் இல்ல, அந்த ஊர்களை நான் தரும்போது அதுக்குள்ள உள்ள அந்த இதுகளை சொல்கிறோம், அற்புதங்கள், அந்த இடங்கள், அதோட அழகு, அதோட எங்கட பண்பாடுகள், அதுக்குள்ள நாங்க அதுல இருக்கிற எங்கட வரலாற்று சின்னங்கள், வரலாற்று இந்த என்ன எங்கட வரலாறுகள் எல்லாம் அங்க இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும். அதுகளை நாங்க தயவு செய்து ஊர்களுக்கு போற டைம்ல அப்படியான இடங்களுக்கு போங்க, போய் பாருங்க. நீங்க கட்டாயம் கதிர்காமத்துக்கு போங்க. நீங்கள் தானே டிக்கெட் எடுத்து மற்றவே கொடுக்குறீங்களா? எனக்கும் ஒரு டிக்கெட் எடுத்து போட்டு விடுங்க. நீங்க ஊருக்கு வந்தா நான் கதிர்காமத்துக்கு கூட்டிட்டு போவேன். எங்களோட வீட்டுக்கு வந்து நீங்க வந்து ஓட்டுறவங்களுக்கு எப்படி எடுத்து தர? பிரச்சனை இல்லை, நீங்கள் டிக்கெட்டை போட்டு ஒரு தரம் வாங்க, நாங்க கூட்டி கொண்டு போறேன். இப்ப 7 எழுத்து இல்ல சொன்னீங்க? இல்ல, 6 எழுத்து. அப்ப காங்கேசனோட தான் நான் சொல்றேன், அதோட நிக்கிறேன். நீங்க அந்த பேரை மாத்த வேணாம். நீங்க ஆரம்பத்திலே சொன்ன பேரை நீங்க அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மிச்சம் வருது இல்ல ஒரு இலக்கு. குழந்தைகள் பாடசாலை இந்த கல்வி கற்கும் போது 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். பகுதி காங்கேசன் பகுதியா? இல்ல இல்ல, கருத்தை தருகின்ற இலவு ஆக்குகின்றேன். குழந்தைகள் பாடசாலையில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு, ஓயலுக்கு பிறகு 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். காங்கேசன் துறையா? அப்ப அதான் நீங்க காங்கேசன் துறை இல்ல, தரவ படிவா கேளுங்க. அந்த பகுதிய நாங்க எல்லார வாயிலே வந்து போனது. அந்த 2 எழுத்து உள்ள ஒரு சொல்ல முன்னுக்கு எடுங்க ஊராக. அப்ப துறை காங்கேசன் வருமா? அடுத்தது ஒரு ஆண்மகனின் பெயர் ஒரு இந்து சமயத்தின் கடவுளாக இருக்கிறது. இந்த கதிர்காமத்துல இருக்கிற சில கதிர்காமம் என்று சொல்ற இடத்துக்கும் இந்த நான் தருகின்ற கடவுளுக்கும் வரலாறுகள் அங்கு இருக்கிறது. வரலாறுகள் இருக்கிறது. உங்களை நீங்க பாபஸ்வதி இது சொன்னீங்கன்னு சொன்னா நான் தரவை இன்னும் முழுமையாக்கி தருகின்றேன். அப்பொழுது ஓமுண்டு வருவீர்கள். சொல்லுங்க. தெரியல, செல்ல கதிராமே நான் போய் பார்க்க இல்லை. ஒரு தனது வாழ்க்கை துணைவியை இங்கு அவர் கொண்டு வைத்திருந்தார். அந்த கடவுள் சீதா, ராவணன் தான் கொண்டு சீதை அந்த சீதா காங்கேசன் இல்ல, திருப்பி ஒரு என்ன விஷ்ணு சிவபெருமானின் 2 குழந்தைகளின் ஒருவராக கருதப்படுகின்றார். தந்தையையும் தாயையும் உலகம் என்று சுற்றி வந்த ஒரு கடவுளாக இந்து மக்கள் முருகன் தான். அங்க செல்ல கதிராமம் எல்லாம். அப்ப நீங்க ஊரை தாங்கல, அதத்தான் அதோட வருவது இல்லையே மிச்சம். சொல்லிட்டீங்கக்கா. துறை முருகன், துறை காங்கேசன் வரும். அப்ப மாறிய நீங்க பதில தந்திருக்கீங்க. நீங்க பேர் ஊரை நீங்க முழுமையாக்கல. துரைமுருகன். துரைமுருகன். ஓகே ஓகே. நீங்க முருகனுக்கான பேரை தேடுறீங்க.
ஓகே ஓகே, அதுக்குள்ளேயே நிக்கு துரைமுருகன். ஓகே. துரைமுருகன் தான் இந்த ஊர். மட்டக்களப்புல பாலஜினை பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு சிறிய கிராமம் துரைமுருகன். ஓகே. ஓ, இப்ப இங்கு நீங்க இந்த செல்ல கதிர்காமன் என்று சொல்றதுல ஒரு சின்ன ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த கதிர்காமத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, கதிர்காமத்துக்கு போனீங்கன்னா 4 சமயத்தவர்களின் கோயில்களும் இருக்கிறது. அது அங்க பாகுபாடு இல்ல, அங்க அழகாக நீங்க போகலாம். செல்லக்கதிராமத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்கு அந்த வள்ளியை கொண்டு வந்து அவர் அங்க வாழ்ந்ததாக ஒரு குகை ஒன்று உள்ளுக்கு பூந்து போகணும். அந்த மலைக்குள்ள ஒரு கோயில் இருக்கிறது. அங்க முருகன் இந்த வள்ளி தெய்வானைகளோட சேர்ந்து 2 அவங்களோட மனைவிமார் வள்ளி தெய்வானை என்று நினைக்கின்றேன். அந்த சரித்திரம் அங்க அப்படியே இருக்கின்றது. நீங்க போனீங்கன்னா அந்த இடங்களை போய் பார்வையிடுங்கள். உண்மையா அழகாக பார்க்கக்கூடிய இடம், ஒரு இயற்கையான ஒரு இடம். அங்கு இருப்பதற்கும் நான் என் தந்தையாருடன் ஒவ்வொரு வருடமும் போயிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் அந்த சின்ன கொட்டில்கள் அடித்து தங்கக்கூடியதாக, இப்பொழுது ரூம்கள் அடிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருந்தேன். இப்பொழுது போகவில்லை. நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது நிறைய போயிருக்கின்றேன் அந்த இடங்களுக்கு என்று கூறிக்கொண்டு அடுத்த ஊருக்குள்ள நாங்க போவோம். அடுத்த ஊரு இது ஒரு 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு இந்த ஊராது. இது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஒவ்வொன்றாவும் சக ஏனாவை இணைத்தால் இந்த எழுத்து வரும். உங்களுக்கு தெரியும், நாங்க தமிழ் படிச்சிருக்கிறோம். இது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஒவ்வொன்னா இருக்குதானே, அதையும் சக ஏ உயிரெழுத்து ஏயும் இணைத்தால் முன்னெழுத்து வரும். சரியா? அந்த எழுத்து வரும். அடுத்தது 2ஆம் பகுதி 5 என்பதின் தமிழ் எண்களின் இந்த எழுத்து வரும். 5 ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்கள் இருக்கிறது. 5 என்பதின் தமிழ் எண்களில் இந்த எழுத்துக்கு இந்த எழுத்துக்கு 5ஆம் நம்பருக்கு இந்த எழுத்தை நாங்க போடுவோம். 3ஆம் பகுதி ரத்தனம் அல்லது பாறை எனப்படும். 3ஆம் பகுதி ரத்தனம். நான் தந்ததெல்லாம் ஒவ்வொரு எழுத்து தானா? ஓ, ஆக 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. அதிகமாக பேசப்பட்ட ஊர்கள் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு ஊர், வாணியால் பேசப்படுகின்ற ஒரு ஊர் இது. வாணி பேசும் இந்த ஊரை பத்தி. பெரியாறு வருமா? இல்லை. நீங்க எழுத்து, நீங்க உயிர்மை எழுத்து என்ன எழுத்து வரும்? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இவ்வனாவும் சக ஏனாவும் சேர்ந்தா வேணா வரும். பேனா வராது. வேணா இவ்வனாவும் சக ஏனாவும் இணைந்தால் வேணா தான் வரும். ஒத்த கொம்பும் பானா. உங்கள் பதில் அதாக இருக்கிறது. மற்றவர்களும் என்ன தெரியல சொல்லி பார்க்கணும். அதான் வெறுகள் அந்த பிரச்சனைக்குள்ள பேசப்பட்ட ஊர். ஓகே, சிலியாக்காட பதில் அதாக இருக்கிறது. ஜாக்கா? நான் வெறுவில் சொல்லி பார்க்கிறேன். வெறுவில். உங்களோட அடுத்தது நேவிசக்கா? தானே அந்த எழுத்து சொல்லி பார்க்கிறேன். வெள்ளாவே வெறுகள் இல்ல. ஆமா ஆமா, சிறப்பான வாழ்த்துக்கள். செல்வி அக்கா சொல்லியிருந்தா, 2வது ஜியாக்காவும் சொல்லியிருந்தா. வெறுகள் இந்த உயிர்மை எழுத்து இவ்வனாவும் மேனாவும் சேர்ந்தா வேணா வரும். அடுத்தது 5வது தமிழ் எண்ணின் 5 என்பதில் தமிழ் எண்களில் இந்த எழுத்துக்கு ரூனா 5 என்று சொல்லப்படுகிறது. 5 ரூனா. அது அந்த ரூனா 5 ஒரு தமிழ் ஒரு அந்த நம்பர் போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது கல் என்பது ரத்தினத்தையும் கல் என்று சொல்வார்கள், பாறையையும் கல் என்று சொல்வார்கள். அந்த 4 எழுத்துக்களும் இணையும் போது வெறுகள் என்று ஒரு அழகான ஊர் இங்கு இருக்கிறது. அடுத்த 5 எழுத்துக்களை கொண்ட 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இதுக்கு தரவுகள் குறைய தந்திரம் உங்களோட பாப்பம். எளிமையான தரவு தான், கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு அழகிய பறவையின் இனம். ஒரு அழகிய பறவை இனம். அதை நாங்க 2 எழுத்துக்கள் இவ்வாறு அழைப்போம். இந்த ஊரை முழுமையாக்குறது பிறகு நீங்க பதிலை சொல்லிக் கொள்ளுங்க. 2ஆம் பகுதி ஆற்றாமை கூறல் எனப்படும். ஆற்றாமை கூறல் எனப்படும் 2ஆம் பகுதி. அல்லது
துண்டு ஆக்குதல், துண்டாக்கம் செய்யப்படுற ஒரு செயல்பாடு. துண்டாக்க இந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டு நீங்க அழகான கிளிவட்டி கண்டுபிடிச்சாச்சும் கிளிவட்டி முன்பகுதியோட திருப்பி சொல்லுப்போம். ஒரு அழகான பறவைண்டா கிளிவட்டி என்று சொல்லி பாக்குறேன். ஜியாக்கடை பதில் அதாக இது ஒரு அழகிய பறவை. கிளிவட்டி குடிவட்டி தான் மாமா. கிளிவட்டி எல்லோர பதிலும் அதாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். கிளிவட்டி தான் நான் வைத்திருந்த ஒரு ஊர். கிளிவட்டி 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 எங்க இருக்கிறது? கிளிவட்டி திருவோணமலை எங்கட வீட்டுல சொல்றேன். கிழக்கு மாகாணத்து பகுதியில இருக்கிறது. திருவோணமலையில தான் பெருகல், கிளிவட்டி, மூதூர், முத்து அப்படி பல ஊர்கள், அங்கால தோப்பூர் எல்லாம் அந்த பகுதிகளை சேர்ந்ததுதான். எனது பாட்டனார், எனது தாயார் சம்பூர் எல்லாம் அங்க இருக்குது. எனது தாயாரின் அப்பா அங்கிருந்துதான் ஆசிரியராக ஓட்டமாவடிக்கு வந்தார். தோப்பூர் என்ற அந்த பகுதியிலிருந்து தான் என்ற ஊருக்கு வந்து எங்கட உமாவையெல்லாம் ஓட்டமாவடில வச்சிட்டாரு. என்ன கல்யாணம் முடிச்சிட்டாரு ஓட்டமாவடில. அடுத்தது நாங்க வட்டார வழக்கு சொல்லுக்கு போகும். வேக வச்சு வேக வச்சு பேச்சு வழக்கா? நீங்க சூடாக்குறது அது நீங்க நல்ல தமிழ்ல தாங்கல. சூடாக்குறது அடுப்புல அவிய வைக்கிறது. நேவிசாக்கதான் சரியான பதில தந்திரியா. நல்லா அவிச்சு நல்லா அவிக்கிறது தான் வேக வைக்கிறேன்னு சொல்ற. வேக வைக்கிறேன். குறைச்சி 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 பேச்சு வழக்கு தான். உங்களோட அந்த இது எடுக்கிறதா இல்ல கொஞ்சமா போடுங்க. குறைச்சி போடுங்கன்னு சொல்ற. குறைவா போடுங்க. குறைச்சி போடுங்க. குறைச்சி தான் இருக்குங்கள். குறைச்சி வைங்க. குறைச்சி போடுங்க. குறைச்சி போடுங்க. சாமான குலாம் குறைச்சி போட்டுட்டான் என்று சொல்லுவோம். என்ன உண்டத்தான் மடிக்கும். அளவு குறைய இருந்தா நாங்க மிஷினுக்கு பின்னுக்கு அளவா குறைச்சி போட்டான்னு சொல்லுவாங்க. அளவா குறைச்சி போட்டாங்க சொல்றது என்னக்கா? அண்ணன் கேட்டீங்களா? நான் கடை பதில் சொல்லி கொண்டு போறேன். ஏண்டாரு ஏறாவதுல இருந்தாரு தானே. அடுத்தது இலக்காரம். குறைஞ்ச இலக்காரம் சும்மா நாங்க உங்கள மதிப்பு குறைஞ்சு போய் இலக்காரமாயம் பேசுறோம். நையாண்டி வேற. நீங்க கருத்து சொல்லக்கூடா. நீங்க அதுக்கான பதில் தமிழ் சரியான கதைக்கிறேன். இலக்காரம் கண்டு லேசா குறையா பேசுறத சொல்றது இலக்காரமா பேசுறது. செல்வியாக்கா சொல்லிருந்தா குறைவா இழிவாக பேசுவத இலக்காரம். இலக்காரமாக நினைக்கிற நம்மள இழிவாக நினைக்கிறத இலக்காரம் என்று சொல்ற. அடுத்தது ஏலா. முடியாது இல்ல. ஏலாதண்டா 2-3 புதல் ஒன்றுக்கும் முடியாது. ஒரு வருத்தம் என்று சொன்னாலும் என்னால ஏலாது, எனக்கு செய்ய முடியாது, ஒன்றுக்குமே முடியாது. நீங்க ஏலாண்டு கதைக்குதையா? கதைக்கிறேன். ஒன்னா ஒன்னா ஒன்று ஒன்றா ஒன்னா ஒன்னா நீங்கள் சொல்றத அடிக்கடி ஒன்னா சொல்லுங்க. என்னோட எவ்வளவு காலம் கூட இருக்கீங்க சொல்லுங்களேன் பாப்போம். போவோம். ஐயோ சேர்ந்து வராது. ஒன்னா சேர்ந்து வர சொல்ற. 2 பேர் சேர்ந்து வர ஒன்னா போறான்னு ஒன்னாண்டு சொன்னாலும் விருப்பம் இல்லை. ஒன்னா இப்ப எங்கட பக்கம் வந்து ஏழாண்டு சொன்னா விருப்பம் இல்லைன்னு ஒன்னாண்டு எனக்கு ஏழா முடியாது. அதே முடியாது. ஒன்னா எனக்கு விருப்பம் இல்ல. ஒன்னாண்டு சொல்வார்கள். நீங்க ஒன்னா அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். போவோம் வாங்கன்ற எனக்கு ஒன்னான்னு சொல்லுவார்கள் உடனே. இந்த நீங்க சொல்ற அந்த சொல்லி இருக்குதல்ல ஒன்னான்ற அது வந்து ஜப்பானிய மொழியில இருந்து வந்ததாம். என்ன
அது என்னன்னு தெரியாது. கிழக்கு மாணவர்கள் எல்லாம் பாசையும் சேர்த்து கலைச்சி தான் இந்த கதையை பேசுறாங்க. இல்ல அதுல நான் இப்ப பார்த்தேன், அதுல கிடந்தது ஒன்னா புஜிஜாண்டு சொல்றதாம், அதுல இருந்த சொல்லுத்தானாம் ஒன்னாண்டு நீங்கள் பேசுறதாம். என்னன்னு சரியா இந்த ஏழாண்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ஏழாண்டு சொல்லுவாங்க. முடியாதுன்ற ஒரு காலம்னு சொன்னது விருப்பம் இல்லைன்னு சொல்றல. ஏழா ஒன்னா இதுல இருக்குது. ஓகே, ஒன்னாண்டு தான் சொல்வார்கள். வரும்மா. அடுத்தது கசம். கசம் கருத்தம் காசநோய். கச நோய். நோயை விட்டுட்டு வெட்டார வழக்குக்குள்ள வாங்க. கசம் சொல்றதான் படு கசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கசம். கசம் கசக்கிறது. கசைக்கு புளிகிறது. கசம் கசம்னா கசப்பு. கசப்பு கசப்புக்கும் சொல்றது கசம் உண்டு. இன்னொன்று ஊத்தைக்கு சொல்லுவாங்கல்ல, கடுமையான ஊத்தையே சொல்றேன். ஊத்தையை சொல்றது. ஊத்த கசம்னு சொல்லுவாங்க. இப்ப உடுப்பு கழுவ கேட்டா உடுப்பு கழுவு துவைக்கிறேன் எங்கட பக்கம் சொல்றேன். உடுப்பு கழுவுறேன்னு சொல்றேன். ஊத்த கசமா உடுப்பு கழுவுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க மாசு. என்ன விலங்கல்ல மாசு மாசு மாசு. அதான் சரியான தமிழ். மாசு. மாசு வேறம்மா. மாசு தூசு. அந்த ஊத்தியம் ஒரு கருத்து இருக்குது. மாசு வேற. இது வட்டார வழக்கு தானே. கசம்னு சொன்னா கடுமையான ஊத்த சரியான கலராம குழந்தை பிள்ளையெல்லாம் விளையாடிட்டு வருங்கள் தானே. சரியான ஊத்தையா. அப்ப விழுந்து பிள்ளைகள் விளையாடிட்டு வந்தா சுருக்கில எல்லாம் இந்த சேர சுரின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள நான் விளையாடிட்டு வந்தா சொல்லுவாங்க சரியான ஊத்த கசமா இருக்கு, உடுப்பு பிள்ளைய கொண்டு குளிக்க வரேன்னு சொல்லுவாங்க. ஊத்த கசம். அடுத்தது பாட்டம். பாட்டம் பாட்டம் பாட்டமா. மழை பெய்யறாக்கு சொல்லுவீங்க. பாட்ட மாட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுதுண்டு. பாட்டம் பாட்டமா மழை வந்தது. பாட்டம் பாட்டமா மீன் படுகுது. வெள்ளை விளக்க போனா மீன் படுகுது சொல்லுவாங்க. அதுக்கு என்ன கருத்து? பாட்டம் பாட்டமா நீங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுதுண்டு. பாட்டம் பாட்டம் கொஞ்சமா பகுதி பகுதியா பெய்யுது. பகுதியா பகுதி பகுதியா அதிகம். பாட்டம் சொல்ற அதிகம். பாட்டம் பாட்டமா. பாட்டம் பாட்டம் அதிக தொகை. அதிக தொகையை தான் பாட்டம் சொல்றேன். ஓ நாங்க பாட்ட மாட்டோம்னா அப்படி இப்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுதுண்டு சொல்றோம். அதையும் அந்த விட்டு விட்டு பெய்யறதையும் பாட்டம். விட்டு 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 பெய்யறதையும் பாட்டம். உண்மைதான். விட்டு விட்டு பயிர அதுகளையும் பாட்டம் சொல்றது. இப்பொழுது நாங்க இதுக்குள்ள நான் 2-3 பாட்டு இருக்குது. ஒரு 4-5 பாட்டு தான் நான் டைமுக்கு கொடுக்க வேணும். இந்த பாட்டுக்கான நான் இதை சொல்லுவேன், நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணுமா? நீங்க ஒவ்வொரு ஆக்களா சொல்லிக் கொள்ளுங்க. நான் இந்த பதில் வந்தாலும் நான் பேசாம இருப்பேன். ஓடலும் பாடலும் சுற்றமும். சரியா? ஓடலும் பாடலும் சுற்றமும் ஒருவரை தேடும் இதுவாகும். கவனத்தில் இது ஒரு பணியாகும். கவனத்தில் இது ஒரு பணியாகும். பார்த்து எடுத்தால் சுற்றி வருதல் இதன் விதியாகும். பார்த்து எடுத்தால் சுற்றி வருதல் இதன் விதியாகும். இது என்ன விளையாட்டு? விளையாட்டா? ஆம். விளையாட்டு. விளையாட்டு பாட்ட அந்த விளையாட்டு பாட்டு எல்லாம் நான் எடுத்து இருக்கிறேன். சங்கீத கதிரை. மியூசிக்கல் சேர் அந்த கதிரை வச்சு. எல்லாத பதிலும் அதாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். இதுவும் அப்படித்தான். இதுவும் அப்படித்தான். ஒரு என்ன இதுலயும் கவனமும் ஒன்றாகும். ஆனால் கண் பார்வை இல்லா ஒரு முறையாகும். கண் பார்வை இல்லா ஒரு முறையாகும். சுற்றி வளைத்தல் ஒரு செயலாகும். சுற்றி வளைத்தல் ஒரு செயலாகும். சுகமாய் ஓடிப்பிடித்தல் இதன் முறையாகும். சுகமாய் ஓடிப்பிடித்தல் இதன் முறையாகும். என்ன விளையாட்டு? புளியடிய விட மாண்டு கண்ணை பத்தி கொண்டு போவோம். அது சுற்றி நாம இருந்து விளையாடுறே. அது புளியடி 2 பேரு. ஆலவட்டம் இல்ல. இதுல பாட்டு ஒன்று வரும். பாட்டும் வரும் இதுக்குள்ள. நான் தான் சொல்றேன். சுற்றி சுற்றி பாடுவார்.
அந்த ஆலவட்டம் தானே அந்த கீழே வட்டமா இருப்பாங்க. துணியை கொண்டு போய் ஒரு இடத்துல குப்பை கொண்டு போய் ஒரு இடத்துக்கு பின்னால போடுறது அந்த இந்த அதுதான் பிள்ளைங்க. நீங்க உங்களோட சிறப்பான வாழ்த்துக்கள். அதுதான் நாங்க நாங்க அத இந்த இந்த இறைச்சி துண்டு ஆக்களை நாயும் நீக்கிறீங்க. இறைச்சி துண்டு சொல்றோம் அந்த பாட்டு. நீங்க வேற பேர் வச்சிருக்கிறீங்க. ஆலவட்டம் சொல்லுவோம். அதான் நிறைய நிறைய முந்திரிக்காய், அந்த குலையா முந்திரிக்காய் நிறைய நிறைய சுற்றி வாழ்ந்து பாடுவோம். அதுதான் ஞாபகம் இருக்குதா? அந்த விளையாட்டு அதான் சொல்லுவோம். குலையா முந்திரிக்காய் நிறைய நிறைய சுற்றி கொள்ளையடிப்பான் நெங்கிருப்பான் சுற்றி கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. ரெண்டு செட்டி உங்களே போட்டு தெரியல அந்த பாட்டு. போட்டுட்டு ஓடுறது அந்த இந்த பாட்டு தான். ஆலவட்டம். நாங்க ஆலவட்டம் சொல்லுவோம். நாங்க நிறைய நிறைய அந்த இந்த இறைச்சி துண்டு நாயை தான் நாங்க அதே அதுதான் பெயர்கள் வித்தியாசமாக இருக்கலாம். அடுத்தது ஒரு இந்த மாற்றுத்திறனாளி எப்படி இருப்பார்? மாற்றுத்திறனாளியை மையப்படுத்தி இப்ப எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறோம். நாங்க மாற்றுத்திறனாளியை பார்த்து நாங்க பழிக்கிறோம், ஒரு கேவலமாக நினைக்கிறோம். எங்களுக்கு அப்படி இருந்தா நாங்க எப்படி இருப்போம் என்பதற்கான ஒரு விளையாட்டு மாதிரி இந்த விளையாட்டை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அவங்கள அப்படி விட்டோட நாங்க எவ்வளவு நாங்க அந்த 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 விளையாட்டோட நாங்க இருக்கும் பொழுது எவ்வளவு தடமாறி போகின்றோம், எங்களோட எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு விளையாட்டு போல ஒரு விளையாட்டு இருக்கிறது. அது என்ன விளையாட்டு பார்ப்போம். மீண்டும் வருகா சொல்லுங்க. ஒரு மாற்றுத்திறனாளியை மாற்றுத்திறனாளியை பார்த்து நாங்க எவ்வளவு நாங்க கூடாமையெல்லாம் கதைப்போம். அப்படியா நாக்களை பார்த்து நாக்கள் அடிப்போம். இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது. அப்படியானவர்கள் அந்த காலத்துல எல்லாம் நாங்க அவங்கள இளம்ப விட மாட்டோம். அவங்கள தட்டி தட்டி இப்படி அந்த அந்த குறைகளை வைத்து அவங்களோட பிறப்புல வந்த ஒரு இதைய வைத்து நாங்க தட்டி தட்டி கழித்து கொண்டு அப்படியான ஒரு நிகழ்வை ஒரு விளையாட்டாக நாங்க விளையாடுகிறோம். சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு அந்த பாட்டு சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு சொல்லி அந்த இதுல வச்சு ஆடுறது அப்படியா? அதுக்கு மாற்றுத்திறனாளிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அது இந்த மனநிலைய போக்குறதுக்கு அப்படி செய்யலாம் தானே. இல்ல சந்தோஷமா பெற்றார்கள். கண்ணை பொத்திக்கண்டு கூட்டிட்டு போறது. எவ்விடம் புளியடி சிறப்பான வாழ்த்துக்கள். எவடம் பிடிச்சாடி பிடிச்சாடி எவடம் சுங்காம்புலி அடி. எவடம் சுங்காம்புலி அடின்னு சொல்ற பாட்டு தான் அந்த அதாக இருக்கிறது. அடுத்தது இழிப்பிலும் இழப்பிலும் ஈடுகாட்டும் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் வலிமை பெறும். இழப்பிலும் ஈடுகாட்டும் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் வலுப்பெறும் விளையாட்டு ஒன்று. இது வலுப்பெறும் விளையாட்டு ஒன்று. என்ன விளையாட்டு? இந்த விளையாட்டு இருக்கு. தம்பளம் தம்பளம். அது என்ன இழப்பு? நம்மளுக்கு என்ன இழப்பு? இருந்து குந்தி இருந்து கைய கிளி போறதுக்கு இந்த தரவ கேளுங்க. அதுல என்ன இழப்பு இருக்கு நம்மளுக்கு? இழப்பிலையும் ஈடு கொடுக்கும். இது இழப்பிலும் தன்னம்பிக்கை இங்கு முக்கியப்படுத்தப்படுகிறது. தன்னம்பிக்கை ஆற்றலும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது இந்த விளையாட்டுக்கு. இப்ப நாங்க சும்மா விளையாடுகின்றோம். எங்களோட மூதாதைகள் தந்த பழமை கால விளையாட்டுக்களை எல்லாம் நாங்க சும்மா நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுல எங்களுக்கு ஒன்றை கற்றுக்கொண்டு கற்றுத்தருகின்றார்கள் அந்த விளையாட்டுகளின் மூலமாக. நாங்க இப்பொழுது நாங்க யோசித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே எல்லாம் ஒரு எங்களோட தன்னம்பிக்கை இருக்கிறது. வந்துட்டா பதில் இல்ல, நீங்க சொல்லுங்க பாப்போம். நொண்டி விளையாட்டுக்கு எந்த விளையாடுறது? சிறப்பான வாழ்த்துக்கள். ஓ வாணிக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். இழப்பிலும் ஈடு காட்டும். பாருங்க, இழப்புல ஈடு காட்டும். அது நாங்க அதை காலை உயர்த்திட்டு நோண்டி போவோம். வாணி வேற வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன், ஓடி வந்தேன் இப்பொழுது. சரி, அதான் தன்னம்பிக்கை. எங்கள் தன்னம்பிக்கை இருக்கும், அதை கடந்து போகணும்னு இப்படி. அடுத்தது அந்த இப்படி அதுல கல்லை வச்சு கொண்டு தெரியுமா உங்களுக்கு? அண்ணாந்து வச்சு பார்த்துப்போம். அந்த அந்த கோட்டுல மிதிக்காம அண்ணாந்து கொண்டு போவோம். கால் மட்டும் ஒன்று இல்ல, பின்னுக்கு இந்த தாண்டுவோம். அத கண்ணுக்குள்ள கல்லை வச்சு கொண்டு அந்த கடைசி முடிவில. அப்ப அது ஒரு அழகான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நான் தந்துகின்றேன். வேற என்ன வாணி, நம்ம முடித்துக் கொள்வோமா? 5 நிமிஷம் பண்ணுங்கோ. உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தந்துடுறேன் தானே. ஷேர் ரெடி ஆகுங்க. அப்ப அடுத்தது நான் இப்ப தருகிறேன். அப்ப நம்பட்டார விளக்குகளை தந்து கொடுக்கின்றேன். கொடிக்காம்பு என்று சொல்றோம். கொடிக்காம்பு. கொடிக்காம்பா? வெத்தில கொடிக்காம்பு இல்ல புயல கொடிக்காம்பு வெத்தில. நீங்க சரியான பதில தரும். கொடிக்காம்பு வெத்தில கொடின்ற காம்பு. எந்த காம்பு? காம்பு
வெத்திலையில அந்த மேலரிக்கும் தானே வெத்திலையோட நீட்ட மாதிரி குடிக்காம்புன்னு சொல்லுவார்கள். நடுவில் இழுக்கிறது, நடுவில் நரம்பு. அந்த அந்த நீட்டுல இப்படி வெத்திலையோட இருக்கும் அந்த துண்டு மாதிரி ஒரு துண்டு, அதபடி அத கொடிக்காம்புன்னு சொல்வார்கள். அடுத்தது பாச்சி. பாச்சியா? ஆம், பாச்சி அந்த இது செருக்கிறது, இந்த இரும்பாலது கொடுகாலி மாதிரி. ரெண்டு பதில் வரணுமா? செதுக்குறது ஒன்று பாச்சி, இன்னொன்று பாச்சி. மற்றது அந்த புல்ல செருக்கிறது, புல்லு புல்லு. இல்ல தச்சன் உளவாரம் உளவாரம். இல்ல இந்த ஜாக்கா சொன்னது சரி. இந்த 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 இவங்க என்ன இந்த ஓடாய் மாதிரி இருக்காங்க தானே, தச்சன் மாதிரி வச்சு. மாதிரி செருக்கிறது, சிராய் செருக்கிறது, சிராய் செருக்கிறது. அது ஒன்று வாட்சி. வேற இன்னொரு வாட்சி. அவர்கள் நீங்க கம்ப்யூட்டர்லயா நிக்கிறீங்க? ஜேனன் சார் கம்ப்யூட்டரா போன்லயா? இல்ல லேப்டாப்ல நிக்கிறேன். உங்களோட போனை ஒரு தடவை மெசேஜ் பாருங்க. ஓகே, சொல்லுங்க. ஓ பார்த்தேன், அது ஒரு போட்டுட்டார். இல்ல இல்ல இப்ப நான் போட்டுக்கிறேன் உங்களோட இல்ல பாருங்க ஒரு தடவை. வாணி வாட்சி தானே. வாட்சி என்ன அந்த இது அந்த இதை சீவுறது மரத்தை. இன்னொரு வாட்சி. வாட்சி போச்சு. வாட்சி போச்சு சும்மா இது பிள்ளை. வாட்சி போச்சு. கை கடிகாரத்தை வாட்சி என்று சொல்வார்கள். அது வாட்சி இல்ல, அது போச்சு இங்கிலீஷ்ல. வாட்ச் இல்ல வாட்சி தான். அது வச்சு வச்சு அது ஆங்கிலத்தை இவர்கள் இப்படி சொல்ற வாட்டர் சொல்ற இல்லையா? அப்ப வாட்டரா ஓட்டர், அத வாட்டர்ன்றது போல இது ஓச்சிய வாட்சியன். வாட்சி தான் வாட்சி. எங்கட பக்கம் இந்த கதைக்கிறார்கள் வாணி. அதத்தானப்ப அது இங்கிலீஷ் சொல்ல இப்படி மாத்தி சொல்லுகிறார்கள். இங்கிலீஷ்ல வந்த ஓச்சை இவர வாட்சி வாட்சின்னு பழகிட்டுது மேடம். அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறார்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரிய போகுது? அது சரி, ஆங்கிலக்காரன் வந்து சொல்லிட்டு விட்டது போனதை பிடிச்சதுதான். அதத்தான் பிடிச்சு போனா வாட்சி வாட்சின்றான். அந்த காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் வாட்ச் வாட்ச்ன்னு சொல்லுவாங்க. வாட்ச் இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வாட்ச் இல்லையா, வாட்ச கட்டாம போறீங்க. இல்ல அது பழைய அந்த ஓட்டுற வாட்டர்ன்ற சொல்ற மாதிரி. அதுதான் அது. வெப்பு வாணி சொல்லக்கூடா, வாணி சொல்லக்கூடா. வெப்பு வெப்பு பொறாமப்படுறது சொல்றாங்களோ. சரியான வெப்பு அரிக்குது. அது வெக்க வேற, அது வேற. வாணி விளக்கத்தை சொல்லுங்க. வெப்பு ஒரு பொறிச்சொல்ல பேசணும். பழுப்பு நிறத்திலையும் சொக்கை ஒரு மாதிரி இருக்கும். அது சரியா? அப்ப கூடுதலாங்க சொல்றது இந்த களிமண் சாப்பிட்றாக்கள் கூட சின்னதுல சின்ன பிள்ளைய அரிசி களிமண் சொல்லுவீனும் கூட களிய போய் இதை உங்களை மண்ணாங்கட்டி ஞாபகம் இருக்காச்சுதா? தெரியும் என்ன, நல்ல வாசமும் சூப்பரா சாப்பிட சாப்பிட. எனக்கெல்லாம் பேச்சு அதை சாப்பிட சொல்லிடணும். வெப்பு பிடிக்க போதும் உனக்கு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு மாதிரி கலர்ல வந்து சொக்கையெல்லாம் இப்படி நிக்கும். நோயாக்களுக்கு விரும்பி அதை சாப்பிடுற வாணி. வயிற்றுக்குலாம் பூச்சி இருக்கிறாங்களா அதை விரும்பி சாப்பிடுறேன். இல்ல இல்ல அதை சாப்பிட்டாதான் பூச்சி வரும். அது பூச்சி வரும். அந்த பூச்சி இருக்கிறாங்களுக்கு தான் அதை சாப்பிட சொல்லி இழுக்கிறதாம் பூச்சி. அப்ப சொல்லுவாரு சாப்பிடாத பூச்சி விளை வயிற்றுல பூச்சி வர போதும். இரத்த சோகை மாதிரி இருக்கிறத தான் வெப்புன்னு சொல்றேன். சரி, நான் கூட வருவோம். சார் வந்துட்டார். நன்றி வாணி. சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஊரோடு விளையாடு நிகழ்வில் கலந்து என்னோடு கை கொடுத்த பாமுக உறவுகளுக்கும் இணைப்போடு இணைந்திருந்த வாணிமோகன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து தமிழ்ல 2 நிமிஷம் இருக்கு. தமிழ்ல விளையாடி கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஜெயாக்கா சொல்லிக் கொள்ளுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட ஒத்துழைப்பும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவடைகின்றது ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதா மூமட்டவர்கள் இணைந்த உறவுகள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. தோப்படைந்த வஜிதாவிற்கும் மிக்க நன்றியை கூறி